மக்களே வணக்கம். வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி, என்ன வியாபாரம், யார் செய்யலாம், எப்போது வியாபாரம் ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் வியாபாரி ஆகணும்னு ஆசை, தொழிலதிபர் ஆகணும்னு ஆசை, பிஸ்னஸ் செய்தே ஆக வேண்டும் என்ற ஆசை. பிஸ்னஸ் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், ஏன் எல்லாருக்கும் இந்த ஆசை வருது? முன்பெல்லாம் யார் பிஸ்னஸ் பண்ணா? ஆரம்ப காலகட்டங்களில் பிஸ்னஸ் யார் செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகம் சார்ந்தோ அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை சார்ந்தோ தொழில் அமைந்தது. ஒரு காலங்களில் செட்டியார்கள் அதிக அளவில் வாணிபம் செய்தார்கள், அவர்கள் கடைகள் அதிக அளவு நடத்தினார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாடார் சமூகம் பெரிய அளவில் பிஸ்னஸில் குதித்து அந்த சமூகம் வளர்ந்தது. அதுபோல் ஒரு படிப்பு படித்து கேட்ரிங் படிச்சுட்டு ஒரு தொழிலுக்கு வர்றது, இப்படி பல்வேறு வகையாக தொழிலுக்கு வந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். யாருக்கும் ஜாதியோ எதுவோ ஒரு தடை அல்ல. யார் வேணாலும் தனக்கு பிடித்த தொழிலை செய்யலாம். ஆனால் ஏன் பிஸ்னஸ் செய்யணும்? எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது, எல்லாரும் பணம் சம்பாதித்து ஆக வேண்டும் என்ற ஆசையில் பிஸ்னஸ் நோக்கி போகிறாங்க. இந்த பிஸ்னஸ் ஆசையை தூண்டுறது எது? அதெல்லாம் நல்லா உற்று பார்த்திங்கன்னா மீடியா, டிவியில் வர விளம்பரங்கள், நாம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் பார்க்குற நிகழ்ச்சிகள். ஒரு உணவு பிடிச்சிருந்துச்சின்னா உணவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இல்லை வீட்டில் சாப்பிட்டோம், வெளியே சாப்பிட்டோம். அதன் பிறகு பார்த்து ஆசைப்பட ஆரம்பித்தோம். அதில் அவர்கள் செய்கிறத பார்த்து ஓஹோ இந்த மாதிரி உணவு தொழில் அற்புதமாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலான்னு ஒரு ஆசையை கூறும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும். அதுபோல் ஒவ்வொரு தொழிலும், அதாவது ஒருத்தர் யூடியூப்பில் தையல் தைத்து விற்கிறவங்க டைலர் ஒரு யூடியூப் போடுறாங்க, அது ஒரு பிஸ்னஸ் ஆக்குறாங்க. அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சோஃபா பாய்னு ஒரு பையன் சோஃபா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் பேசுகிறத வச்சு சோஃபா பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ இதை பார்த்து நீங்களும் சோஃபா கம்பெனி ஆரம்பித்து சோஃபா பாய் மாரி பேசினா அது வந்துட முடியுமானா வந்துட முடியாது. எப்போதுமே ஒரு நேரம் காலம் அமையணும், திட்டமிடுதல் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவான சிந்தனை இருக்கணும். முதல் அது நம்ம தான் இருக்கணும். கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடாது. அதுபோல் ஒரு கூட்டு பார்ட்னரை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா தெளிவான ஆட்கள், ஒத்த மனநிலை உள்ளவங்களோட தான் வைக்கணும். ஒத்த மனநிலை இல்லாதவர்களோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சோம்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகாது. நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த தொழிலில் நம்ம நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். எல்லாம் யோசித்து பார்க்கும்போது சுலபமாக தெரிகிற அத்தனை விஷயமும் இறங்கி செய்யும்போது அபாயகரமாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். ஒரு டீ கடை நல்லா ஓடுதுன்னு நினச்சி பக்கத்தில் நம்ம டீ கடை ஆரம்பிக்க முடியாது. அந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உழைப்பு, டீ கிளாஸில் வர்றதுக்கு முன்னாடி அந்த டீ கடையில் எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு யாருமே பார்க்குறதில்ல. அவர் விடிய காலம் எழுந்திரிக்கணும், பால் வாங்கணும், அதை காய்ச்சணும், அதை தயார் பண்ணணும், கடையை சுத்தப்படுத்தணும், சுத்தமாக வச்சுருக்கணும், வேலையாட்கள் வரணும். எல்லாம் தயார் நிலையில் இருக்கும்போது தான் டீ நம்ம கேட்கும் போது கிளாஸில் வரும். ஆனால் நாம் அன்றைக்கி விற்கிற 1000 டீ 2000 டீயை கணக்கு போடுவோம். அதன் பிறகு அவர் இரவு வரைக்கும் வேலை செஞ்சு நைட்டு 12 மணி வரைக்கும் கடையை க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு அடுத்த நாள் விடியகால வேலை செய்யணும். இப்படிப்பட்ட உழைப்பை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. கணக்கை ஈஸியாக கால்குலேட்டரை போடுற மாதிரி லாபத்தை மட்டுமே பார்க்கிறோம், உழைப்பை பார்ப்பதில்லை. எந்த தொழிலுக்கும் உழைப்பு மிக முக்கியம். உழைப்பு என்றால் நமக்கு நிச்சயமாக தெரியணும், அதுக்கு ஆர்வம் இருக்கணும், அதுக்கு நேரம் இருக்கணும், சூழ்நிலை அமையணும். எந்த பிஸ்னஸ் எப்போ ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைந்து இணைந்து ஆரம்பிக்கக்கூடிய தொழில் தான் சக்ஸஸ் ஆகும். ஆக்சிடென்டல் பிஸ்னஸ், எதிர்பார்க்காத பிஸ்னஸ் யாரோ ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆகும், எல்லாருக்கும் ஆகாது. அதனால் தொழில் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப நிதானமாக இருக்கணும். பணம் நம்ம கையில் இருக்கணும். நாம் போடுற பணம் நாம் சேர்த்ததாக இருக்க வேண்டும். அதை சரியான முறையில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கில் எடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு மிச்சப்படுத்தலாம் என்று மிச்சப்படுத்துகிறோமோ அதுவே லாபம். அப்படி மிச்சப்படுத்தி ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் வேஸ்டேஜே இல்லாமல் தொழில் பண்ணால் தான் அது சக்ஸஸ் நோக்கி போகும். வேஸ்டேஜ் இல்லாமல் செய்வதே லாபம். அதன் பிறகு பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணி கிடைப்பது பெரு லாபம். இப்படி தொழில் ஆரம்பிக்கும் போது நிதானமும் அமைதியும் கலந்துரையாடலும் நமக்கு சரிப்பட்டு வருமா என்று பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். அப்போதுதான் தொழில் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.